ஹலோ மை டியர் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அப்புங்கிற யானைக்குட்டி அவங்க அம்மாவை தேடுற கதை தான் பார்க்க போறோம். அப்புங்கிற யானைக்குட்டி அழகான காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தது. சூரியனோட வெளிச்சம் கண்ணுல பட்டோன்னு கண்ணை முழிச்சு பார்த்தது. பக்கத்துல அவங்க அம்மாவை காணோம். எங்க நைட் நம்ம கூட தானே அம்மா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சுது. அது எங்க தேடியும் அவங்க அம்மாவை காணோம். சரி, அம்மா பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள புதர் பக்கமெல்லாம் போய் பார்த்தது. அது எங்க தேடியும் அவங்க அம்மா கிடைக்கல. உடனே அப்பு ரொம்ப சோகமாயிட்டு அழுவ ஆரம்பிச்சுது. என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப டயர்டாயி சோர்வாகி ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் ரெஸ்ட் எடுத்தது. அங்க ஜம்ப் பண்ணி வந்த நம்ம குரங்காரு, ஏமா நீ இவ்வளோ டல்லா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் என் அம்மாவை காணும்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சுது. சரி, நீ அழுவாத, நான் கூட இருக்கேன், உங்க அம்மாவை தேடி தரேன், உங்க அம்மாவை பத்தின அடையாளங்களை சொல்லு அப்படின்னு நம்ம குரங்கார் கேட்டாரு. நம்ம அப்பவும் உடனே எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய வால் இருக்கும், 4 கால் இருக்கும் அப்படின்னு சொன்னுச்சு. அப்படியா, பக்கத்துல எங்கேயாச்சும் பெரிய வாளோட யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம், வா, கவலைப்படாம சந்தோஷமா என் கூட வான்னு சொல்லி பக்கத்துல அழைச்சிட்டு போனுச்சு. அங்க ஒரு ஜீப்ரா நின்னுட்டு இருந்தது. இதுதான் உங்க அம்மாவா? அவங்களுக்கு 4 காலும் ஒரு வாலும் இருக்கு பாரு, இதோ கண்டுபிடிச்சிட்டோம் பாரு, இதான் உங்க அம்மான்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது நம்ம குரங்கார். உடனே நம்ம அப்பு, இல்ல இல்ல, இது என் அம்மா கிடையாது, என் அம்மாவுக்கு இப்படி வரி வரியா கோடுகள் இருக்காது, இது என் அம்மா இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுது. உடனே ஜீப்ராவும், கவலைப்படாத, நாம சேர்ந்து போய் உங்க அம்மாவை தேடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம அப்பு ரொம்ப கவலையோட சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பக்கத்துல இன்னொரு இடத்துல நான் ஒரு ஜிராஃபி இலை சாப்பிட்டுட்டு இருந்தது. இதோ பாரு, இந்த இவங்கதான் உங்க அம்மாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குரங்கார் அப்பு கிட்ட சொன்னாங்க. அப்பு, இல்ல இல்ல, என் அம்மாவுக்கு இவ்வளோ நீளமான கழுத்து கிடையாது, இது எங்க அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, நீ வருத்தப்படாத, உங்க அம்மாவை நான் தேடி தர்றேன், சரியா? இவங்களும் உங்க அம்மா இல்லையா, பக்கத்துலதான் இருப்பாங்கன்னு, எங்க அம்மா கருப்பு கலர்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னுச்சு. அப்படியா, வா பார்க்கலான்னு பக்கத்துல ஒரு பஃபல்லோ மேய்ஞ்சிட்டு இருந்தது. இதோ பார், 4 காலு, பெரிய வாலு, நல்ல டார்க்கா கலர்ல இருக்காங்க, இவங்கதான் உங்க அம்மா அப்படின்னு நம்ம அப்போ இல்ல, இவங்களும் என் அம்மா கிடையாது, என் அம்மா இப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம அப்போ சொன்னுச்சு. சரி, கவலைப்படாத, பார்க்கலான்னு அங்க தண்ணியில ஒரு ஹிப்போ விளையாண்டுட்டு இருந்தது. அதை பார்த்த நம்ம குரங்காரு, ஓ இதுதான் உங்க அம்மா, வா வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அங்க போயிட்டு நம்மளோட அப்பு பார்த்துட்டு, இது என் அம்மாவே கிடையாது, என் அம்மா கொஞ்சம் பெருசா இருப்பாங்க, இன்னும் குண்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னுச்சு. உடனே ஹிப்போவும் மங்கியும், நீ கவலைப்படாத, உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கலாம், சந்தோஷமா இரு, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினாங்க. அப்பவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் அடைஞ்சாரு. அப்புறம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து எப்படியாச்சும் அப்புவுக்கு அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுல எல்லா மிருகங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுல ஒரு புலியும் சேர்ந்துக்குச்சு. சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு புலி சொன்னுச்சு. சரின்னு நம்ம அப்பவும் சொன்னோன்னு புலி ஒரு ஐடியா பண்ணுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, காட்டே அதிர்ற அளவுக்கு உருவ ஆரம்பிச்சு. காடே அதிர்ந்து. அப்போதான் தாய் யானை நம்மளோட குட்டியை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோமேன்னு பயந்து திரும்பவும் குரல் கொடுக்கும்னு புலி முடிவு செஞ்சு கத்துனுச்சு. அதே மாதிரி அவங்க தாய் யானையும் பக்கத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஆத்துல இருந்து அவங்களும் சத்தமா ஒரு பிளிறினாங்க. அவங்களோட பிளறல் சத்தம் கேட்ட நம்ம அப்பு, ஏதோ எங்க அம்மா பக்கத்துலதான் இருக்காங்கன்னு சொல்லி வேக வேகமா அவங்க அம்மாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சு திடீர்னு ஓடினாங்க. கிட்டக்க போக போக நம்ம அப்புக்கு தாங்கவே முடியல, அம்மா கிட்டக்க இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடா அப்பு ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்றத பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கிட்ட போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, அம்மா நான் எங்கெங்களாமோ உங்களை தேடினேன், நீங்க எங்கம்மா போனீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க அம்மா, நான் எங்கேயுமே இல்லை, இங்கேதான் பக்கத்துல தண்ணி குடிக்க வந்தேன்,
அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி வரல அப்படின்னு சொன்னுச்சு. நானும் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Magical